இருக்கு. அதாவது மோடி வந்து பயத்துல பேசுறாரு அப்படின்னு தொடர்ந்து காங்கிரஸ்காரர்கள் ராகுல் காந்தி உட்பட எல்லாருமே சொல்றாங்க. இதில் அவருக்கு என்ன பயத்தில் பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது? இன்றைக்கு மோடி மட்டும்தான் அந்த எதிரணியில் முகமாக காட்டப்படுகிறது. நீங்கள் என்டிஏ, பாஜக இதெல்லாம் நம்ம சொல்கிறோம், கட்சியை சொல்கிறோம், அலையன்ஸை சொல்கிறோம். ஆனால் அது எல்லாவற்றுக்கும் ஒரு முகத்தை யாரை காட்டுறாங்க? மோடியை தான் காட்டுறாங்க. அது அவர் இன்னொன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா, மோடியுடைய வரலாறு இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, வெற்றி என்று வரும்பொழுது அவருடைய வெற்றியாக அதை காட்டுவாங்க. தோல்வி என்று வரும்பொழுது வேற எதையாவது ஒன்றை சொல்லுவார்கள். ஏதாவது தோல்வி அடைந்து விட்டால் எதிர்க்கட்சிகளை அல்லது பாஜகவில் இன்னொரு பிரிவினரை யாரையாவது குற்றம் சாட்டி அவர் ஒதுங்கிக் கொள்வார். இதுதான் இன்றைக்கு அவர் 3வது முறையாக ஆட்சி. நீங்கள் மறுவி நாங்கள் கூட ஒரு ஜனநாயகத்தை போர் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த தேர்தலை எதிர்கொள்கிறோம்னா, சர்வாதிகாரத்திற்கு எதிரான போர். எப்படி சர்வாதிகாரம் வருது அப்படின்னு சொன்னால், ஒரே நாடு ஒரே தேர்தல் இதெல்லாம் அவர்களுடைய கொள்கையாகவே சொல்லப்படுகிறது. ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் இதையெல்லாம் கொண்டு வருகிறார்கள். ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் மறுவி இன்னைக்கு எப்படி வந்திருக்கு? எல்லாத்தையும் ஒற்றுமையா ஒன்றா பார்க்கிறோம். ஒற்றுமையா ராகுல் காந்தி வந்து மொழி ரீதியாக, பிராந்தியங்கள் ரீதியாக, மாநிலங்கள் ரீதியாக, ஜாகிரபிக்கலா எல்லாத்துலயும் பிளவா பாக்குறீங்க. கடைசியா வடக்கு தெற்குன்னு பாக்குறீங்க. இது வடக்கு தெற்கு இல்ல, ஏழை பணக்காரனா இந்தியா பிரிஞ்சிருக்குன்றது தான் ராகுல் காந்தி அவர்கள் தெளிவா சொல்றாரு. நீங்க இப்ப என்ன செய்யறாங்க இவங்க? ஒரே நாடு ஒரே மொழி ஒரே கலாச்சாரம்னு சொல்லி மோடி சர்க்கார் எனது ஆட்சி மோடி ஆட்சின்னு அவரே சொல்ற லெவலுக்கு வந்துட்டார். இதுதான் சர்வாதிகாரம்னு சொல்றோம் நாங்க. நீங்க எப்படி மோடி சர்க்கார்னு வரும்? இது வந்து ஜனாதிபதி தேர்தல் அல்ல, இது யுஎஸ் அமெரிக்க தேர்தல், ஜனாதிபதி தேர்தல் கிடையாது. இது இந்திய தேர்தல். எம்பிக்கள் கூடி பிரதமரை தேர்ந்தெடுக்கிற முறை தான் இந்திய ஜனநாயக முறை. இதுல மோடி சர்க்கார் எங்க வந்துச்சு? அங்க தெரிஞ்சிருச்சு பிரதமர் வேட்பாளர்னு. எதிர்கூட்டணியில யாரு தலைவர்னே தெரியல. தலைவர் தேவையில்லை. அது இந்திய ஜனநாயக முறையில தேவையில்லை. எதிர்கட்சிகள்னு கிடையாது எந்த கட்சியுமே. நீங்க எதிர்கட்சிகள் பிரதமர் வேட்பாளரை அறிவித்து தான் நின்று வேட்பாளர் சந்திக்கணும்னு ஜனநாயகத்துல எந்த நடைமுறையும் கிடையாது. ஜனநாயகத்துல பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூடி தேர்ந்தெடுக்கிறது தான் ஜனநாயக முறை. அதைத்தான் இன்றைக்கு எதிர்கட்சிகள் பின்பற்றுகின்றன. அதுல என்ன தேவை இருக்கு உங்களுக்கு? அதில் என்ன தேவை இருக்கு? நாங்கள் என்ன செய்வோம் என்பதை ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்னைக்கு எல்லா கட்சியும் இந்தியா கூட்டணி என்று சேர்ந்திருக்கிறது. என்ன செய்வோம் என்பதை தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறோம். இன்றைக்கு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை பற்றி கூட குறிப்பிட்டார்கள். இன்னைக்கு இந்தியாவில் இவர்கள் சொல்வது எல்லாமே டேட்டாவிலிருந்து எல்லாமே பொய்களை இவர்கள் இது பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு கம்பேரிசனே எடுத்துக்கிட்டிங்கன்னா, கடந்த மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சி, யூபிஏ ஆட்சியில் ஒரு 10 ஆண்டு, இப்பொழுது ஒரு 10 ஆண்டு என்று எடுத்துக்கொண்டால், யூபிஏ என்டிஏ என்று எடுத்துக்கொண்டால் கூட நீங்கள் பொருளாதாரத்தில் 5வது இடத்தில் வந்து விட்டா அதையே சொல்லி கொண்டு நீங்கள் ஜிடிபி வளர்ச்சியை தான் இவங்க சொல்றாங்க. ஜிடிபி 140 கோடி மக்கள் இல்ல, ஜிடிபி அது ஜிடிபி உற்பத்தி. நீ யார் பிரதமராக வந்தாலும் அந்த ஜிடிபி அதிகரிக்கும். ஆனால் தனிநபர் வருமானத்தை நீங்க சொல்லுங்க, அன்றைக்கு எப்படி இருந்துச்சு அதை வைத்து தான் நீங்க கால்குலேட் பண்ணணும். நீங்க உலக வறுமை குறியீட்டில் இந்தியா 125 நாடுகளில் 111வது நாடா இருக்க. நீங்க எப்படி 25 கோடி மக்களை நீங்க வறுமையிலேருந்து மீட்டேன்னு சொல்ல முடியும்? எல்லாவற்றிலும் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ரயில்வே சொல்கிறீங்கல்ல, ரயில்வே கொரோனாவை காரணம் காட்டி சீனியர் சிட்டிசன், அதாவது அவர்களுடைய இதெல்லாம் சலுகைகளை ரத்து பண்ணீங்க. இன்னும் அது தரப்படவில்லை. சரி, இன்றைக்கு கூட ராகுல் காந்தி அவர்கள் கூட ஒரு ட்வீட்டில் போட்டிருக்காரு, கழிவறையிலெல்லாம் உட்காந்து பயணம் செய்கிறாங்க, மக்கள் பயணம் செய்கிறாங்க. அதுக்கு அஸ்வினி வைஷ்ணவ் என்ன பதில் சொல்கிறாருன்னா, முன்பதிவு செய்தவர்கள் ஒருவருக்கு கூட சீட்டுக்கு இல்லாமல் இருக்காது. ராகுல் நேற்று கூட அது பேச பொருளாச்சு. நீங்க சொல்றதுனால திரும்பவும் அதை நான் சொல்றேன். ஆனால் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் அப்படிதான் போயிட்டு இருந்தாங்க. இல்ல, நீங்க அந்த ரேஷியோ நீங்க பாருங்க. இன்றைக்கு நீங்க வந்து வசதி படைத்தவர்களுக்காக ரயில் விடுது. நீங்க கூட தேஜாஸ் எக்ஸ்பிரஸ், வந்தே பாரத் எல்லாம் சொல்றாரு. இன்னைக்கு ஒரு வந்தே பாரத்தை விட்டுட்டு திருநெல்வேலியில வந்து பிரதமர் என்ன சொல்றாருன்னா, வந்தே பாரத் ரயில் விட்டதுனால் இங்கு எல்லோரும் வியாபாரிகள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், வியாபாரம் செழித்திருக்கிறதுன்னு சொல்றாரு. அந்த வந்தே பாரத் விட்டதுனாலே செழிப்பா இருக்காங்க? ஒரு புல்லட் ரயிலுக்கு நம்ம எங்களுடைய முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் கூட தெளிவாக சொன்னார். புல்லட் ரயில் விடுவதற்கு 1 லட்சம் கோடி அவர்கள் பட்ஜெட் வைக்கிறாங்க, அகமதாபாத்திற்கும் மும்பைக்கும். அது யாருக்காக, யார் பயனடைவதற்காக அப்படிங்கிறத பார்க்கணும். நீங்கள் ஃப்ளைட்டில் வந்தாலே அதே சார்ஜ் தான் வரும். நீங்கள் அதற்காக 1 லட்சம் கோடியை நீங்கள் அதையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு இவங்க தேர்தல் அறிக்கையிலும் சரி மற்றவற்றிலும் சரி பல இடங்களில் புல்லட் ரயில் ஓடும்னு சொல்கிறாங்க இவங்க தேர்தல் அறிக்கையில். நீங்கள் ஏழைகளுக்காக என்ன கொடுப்போம்னு இவங்க தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. அதை ஃப்ரீ பீஸ்ன்னு சொல்கிறாரு. நீங்கள் இன்றைக்கு பஸ்ஸு ஃப்ரீ பஸ் அப்படின்னு சொல்கிறோம், பெண்கள் பயணம் செய்வதற்கான இலவச பேருந்து பயணம் சொல்கிறோம். அதனால் எவ்வளவு ரூரல் எக்கானமி அண்டு பல இது வளர்ந்துருக்கிறதுன்றது ஆய்வறிக்கை சொல்லுது. அதனால் பெண்கள் வந்து வெளியில் வர்றாங்க. வெளியில் வந்தாங்கன்னா சும்மா சுற்றி பார்க்குறதுக்கு வரல, அவர்கள் ஏதோ ஒரு அவர்கள் முன்னேற்றத்திற்கு, அவர்கள் ஒரு ஏதோ தொழில் செய்வதற்கு அல்லது வேலைக்கு செல்வதற்கு அவங்க வர்றாங்க. இரண்டாவது, அவர்கள் கையில் பணம் கொடுங்கள். கடந்த முறையே எங்களுடைய நிதியமைச்சர் பாசி அவர்கள் சொல்லிக்கிட்டே இருந்தார், நீங்கள் ஏழைகள் கையில், ராகுல் காந்தி அவர்களும் தெளிவாக சொல்கிறது தான், ஏழைகள் கையில் பணம் கொடுங்க. நீங்கள் பணக்காரர்கள் கையில் இருந்தால் லாக்கரில் இருக்கும், ஏழைகள் கையில் போனால் அது ரொட்டேஷனில் வரும்.
இன்றைக்கு ரூரல் எக்கானமி இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா அந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை என்பது எல்லா இடங்கள்லையும் சர்க்குலேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிராம பொருளாதாரம் வளர்ந்திருக்கிறது அப்படின்னு ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது. இதைத்தான் இந்தியா முழுக்க நாங்கள் எடுத்துச் செல்வதற்கு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் கொடுத்திருக்கிறது. இதெல்லாம் அவர்களுக்கு மிரட்சியை தருகிறது. இவர்கள் வெறும் வாயாலே வட சுட்டு செல்வதான் பிரதமர் அவர்கள் 10 வருடமா செய்துட்டு இருக்காங்க. அவர்களும் நீங்க எப்படி வங்கி கடனோ அதே மாதிரி அவங்களும் வங்கி கடன் கொடுக்கறது அப்படின்னு இருக்காங்க. இன்றைக்கு இடஒதுக்கீடு பறிக்கப்படாத அப்படின்னு பிரதமரும் பேசுகிறார், உள்துறை அமைச்சரும் பேசுகிறார். அப்படியான அவங்களும் உங்களுக்கு நீங்க சொல்ற மகாலட்சுமி திட்டம் மாதிரியான திட்டங்களை தவிர மற்ற எல்லாத்தையும் அவங்களும் தானே சொல்றாங்க. இல்ல, எல்லாத்தையும் நீங்க ஒரே அடியா கம்பேர் பண்ணிடாதீங்க. நீங்க எங்க சொல்லியிருக்காங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம்னு சொல்லியிருக்காங்களா, இடஒதுக்கீடு அதிகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்களா, 50% கோட்டான்றதை அதிகரிப்போம்னு சொல்லியிருக்காங்களா, ஏழை நீங்க ஏன்னா அவர்களுக்கு நீங்க கேரண்டின்னு சொல்றாரு, இன்னைக்கு மோடி கேரண்டின்னு சொல்றாரு, அதுவே நகைப்புக்குரியதா இருக்கிறது. இன்னைக்கு கீழே வரைக்கும் கிராமங்கள் வரைக்கும் நகைப்புக்குரியதாக மாறிவிட்டது அவர் கேரண்டின்னு சொல்றது. ஏன்னா கடந்த முறை அவர்கள் கொடுத்த வாக்குறுதி அந்த கேரண்டியை என்ன நிறைவேற்றினாங்க? நீங்க வாக்குறுதின்னு அப்ப கொடுத்தாங்க, இப்ப கேரண்டின்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். அந்த வாக்குறுதிகளில் என்ன நிறைவேற்றப்பட்டிருக்கிறது சொல்லுங்க. நீங்க 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு, அது பல லிஸ்ட் அப்படியே வரிசையா சொல்லிட்டே போகலாம். வெளிநாட்டில் இருந்து கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வந்து மக்களிடம் தருவது, இன்னைக்கு அதே சொல்றாரு. உங்க இதுல இருந்து ஏழைகள், இந்த கேள்வியும் இதற்குள் அடக்கம் தான். அதாவது தமிழ்நாடு எலெக்ஷன் வரைக்கும் பேசுபொருளாக இருந்தது ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன் 2 கோடி வேலை வாய்ப்பு, அதன் பிறகு இன்னும் சொல்ல போனால் அவர்கள் இல்லவே என்று சொல்லக்கூடிய 15 லட்சம், இந்த மாதிரி விஷயங்கள், வளர்ச்சி திட்டங்கள் என்ன கொண்டு வரப்பட்டது, எவ்வளவு பேருக்கு இங்க கல்வியில இடம் கிடைச்சது, இப்படியான விஷயங்கள், நீட்டு, இந்த மாதிரியான மக்களுடைய அன்றாட தேவைகள், பெட்ரோல் டீசல் விலை, கேஸ் விலை உயர்வு எல்லாம் பேசப்படுது. உங்களுடைய தேர்தல் அறிக்கையும் வருது. ஆனால் இப்ப 2-3 நாட்களாக தொடர்ந்து நீங்க ட்ராப் ஆகுறீங்களோன்னு கூட ஒரு கேள்வி இருக்கு. அவர்கள் பேசுவதற்கெல்லாம் நீங்க கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அது முழுவதுமே என்னன்னா சித்தாந்த ரீதியான, கொள்கை ரீதியான அல்லது மத ரீதியான பேச்சுக்களாக இருக்கிறது. இந்த வளர்ச்சி திட்டங்களும் செயல்பாடு திட்டங்கள் குறித்த பேச்சுக்களே 3 நாட்களாக எந்த இடத்துலையும் பரப்புரையில் இல்லை. இதை யாரோ ஒருத்தங்க தொடங்குறாங்க, அதற்கு கவுண்டர் பிரதமரே பேசிவிட்டாரா, இந்த பக்கம் எல்லாரும் அதுக்கு கவுண்டர் கொடுக்குறாங்க. இதுதான் இன்றைக்கு ஊடகங்கள்ல இருக்கு. இப்பயும் நாம அதை தானே பேசிட்டு இருக்கோம். நீங்க சரியான புள்ளிக்கு வந்திருக்கீங்க. அவர்களுடைய செயலே அதுதான். நீங்கள் 10 வருஷமாக என்ன பண்ணாங்க? அவர்கள் திசை திருப்புற வேலை தான். நீங்கள் எக்கானமி என்னாச்சு அப்படின்னு கேட்டாக்க, நாங்கள் உலக அளவில் பொருளாதாரத்தில் உயர்ந்துட்டோம் அப்படிம்பாங்க. அருணாச்சல பிரதேசத்தில் சீனா ஆக்கிரமிச்சிருச்சே அப்படின்னு கேட்டாக்க கச்சத்தீவை இவர்கள் கொடுத்து விட்டார். ஏதோ ஒன்று அதற்கு மாற்றாக இதனை திசை திருப்பி ஏதோ ஒன்று செய்து கொண்டிருப்பார்கள். நேரடியான பதிலை இதுவரைக்கும் சொல்லலை. மணிப்பூர் என்று இதுவரைக்கும் உச்சரிச்சிருக்காரா பிரதமர்? வெளிநாடுகள், உலக நாடுகளே பயப்படுகிறதுன்னு சொல்ற ஒரு பிரதமர் மணிப்பூர் கலவரத்தை நிறுத்த முடியல. அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? காங்கிரஸ் செய்யாத ஒன்று, வடகிழக்கு மாநிலங்களில் உட்கட்டமைப்பை நாங்கள் தான் மேம்படுத்தினோம்ன்றாங்க. இன்றைக்கு பிரச்சாரத்துக்கே போக முடியாத லெவல்ல இருக்காரு பிரதமர். அங்க மணிப்பூர், வடகிழக்கு மாநிலங்களுக்கு பிரச்சாரத்திற்கே செல்ல முடியாத ஒரு பிரதமராக இருப்பவர் இந்தியாவிலேயே இவர் ஒருவராகத்தான் இருப்பார் இன்றைக்கு வரைக்கும். இப்போ ஒரு பிரச்சாரத்துக்கு போனாரா? கடந்த முறை போனாரா? அங்கே அந்த தேர்தல் நடந்ததே, அப்பொழுது கூட போகலை. இன்றைக்கு கூட வடகிழக்கு மாநிலங்களுக்கு அவர் பிரச்சாரத்தை தவிர்க்கிறார். ஏனென்றால் அங்கே வராதங்கிறாங்க. வடகிழக்கு மாநிலங்களில் அங்கே இருக்கிற அவர்களுடைய கூட்டணி முதலமைச்சரே இங்கு வராதீர்கள், பிரச்சாரத்துக்கு வராதீர்கள் என்று சொல்கிறாங்க. அந்த அளவிற்கு உள்ள பிரதமர், இந்தியா முழுக்க பிரதமர் தான் அவர். ஆனால் இன்றைக்கு இன்னொன்று, நாங்கள் சொல்கிறத சில சமயம் நீங்கள் எக்ஸாஜரேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது தேர்தலே இருக்காது, இவர்கள் வந்தால் அரசியல் சட்டம் இருக்காது, தேர்தல் இருக்காதுன்னு சொல்கிறோம். அதை இன்றைக்கு நிரூபித்திருக்கிறார்கள். இன்றைக்கு என்ன, சூரத்தில் எலெக்ஷன் நடக்குது. சூரத்தில் எலெக்ஷன் நடக்குது. 4 பேர் முன்மொழிபவர்கள் ஒரே நேரத்தில் எங்களுடைய கையெழுத்து இல்லை என்று மறுக்கிறார்கள். அவங்க நாட் ரீச்சபிள்ல போறாங்க, அவங்க 4 பேரும் போறாங்க. சரி, அதை கூட விடுங்க, அவங்கள தள்ளுபடி பண்ணீங்க. அதே மாதிரியான ஒரு தேர்தல் ஆணையம் தான் தமிழ்நாட்டுல ஒருவேளை இங்க இருக்கிற ஒரு காங்கிரஸ் சொல்லி முடிச்சற நிராகரிச்சிர முடியுமா? இல்ல, அதை சொல்லி முடிச்சறேன். அது மட்டும் இல்லாம நீங்க அந்த 2 காங்கிரஸோடைய மாற்று வேட்பாளரையும் நிராகரிச்சிருக்கீங்க. 10 வேட்பாளர்கள் பகுஜன் சமாஜ் கட்சி உட்பட அனைத்து வேட்பாளர்களும் வாபஸ் வாங்குறாங்க. இது ஒன்று. அதே மாதிரி அருணாச்சல பிரதேசத்தில் முதல்வர் உட்பட 10 எம்எல்ஏக்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அருணாச்சல பிரதேசத்தில். அதெல்லாம் யாரும் தானா விலகி எல்லாம் பண்ணலை. இது மிரட்டப்பட்டு இவர்கள் செய்கிறார்கள். இன்னொன்று, இந்த ஒரு எம்எல்ஏ எம்பி எலெக்ஷனில் பண்ணுறாங்க. ஒரு மாநகராட்சி, சண்டிகர் மாநகராட்சி தேர்தல் எப்படி நடந்தது, அதை உச்சநீதிமன்றமே நேரடியாக எப்படி கண்டித்ததுன்றதெல்லாம் பார்த்தோம். ஆக இவர்கள் தேர்தலை எப்படி நடத்துவார்கள், இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இவர்கள் ஆட்சியில் எப்படி தேர்தல் நடக்கும்? ரஷ்யாவில் புட்டின் கூட தான் தேர்தல் நடத்தி வர்றார். அந்த மாதிரி சிஸ்டத்தை இங்கே இந்தியாவில் கொண்டு வருவதற்கு மோடி அவர்கள் முயற்சிப்பார் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். பேசுவோம். சந்திரசேகர், தேர்தல் ஆணையம் என்பது ஒரு சுயேட்சையான ஒரு அமைப்பு.
என்பது என்ற நம்பிக்கையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகிட்டு இருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர்கள் என்ன பேசினாலும் உடனே நோட்டீஸ் நடவடிக்கை என்று எடுக்கும் தேர்தல் ஆணையம் அட்லீஸ்ட் ஒரு என்கொயரிக்காவது நீங்கள் என்ன பேசுனீங்கன்ற என்கொயரிக்காவது ஒரு நோட்டீஸ் அமைச்சிருக்கணும் பிரதமருக்கு இந்த வெறுப்பு பேச்சுக்கு. ஆனால் எதையுமே செய்யாமல் நோ கமெண்ட்ஸ் என்று சொல்வது வந்து ஒரு பொறுப்பற்றத்தனமாகத்தான் தெரிகிறது இது தேர்தல் ஆணையம். ஏன்னா ஏற்கனவே நம்ம அவர் அருண் கோயல்லாம் ஏன் விலகினாங்க அப்படிங்கிறதையும் நம்ம மறுபடியும் திருப்பி ரீவைண்ட் பண்ணி பார்த்தா அதையும் இதையும் முடிச்சு போட்டு பார்த்தா தேர்தல் ஆணையமும் ஒருதலை பட்சமாக செயல்படுகிறதோ என்ற சந்தேகம் மக்களுக்கு எழுகிறது. இது ஒரு ஜனநாயகத்துக்கே ஒரு ஆபத்தான செயலாக முடியும். அரசியல் சட்டத்தை காப்பாற்ற, ஜனநாயகத்தை காப்பாற்ற இந்த தேர்தல் கண்டிப்பாக மோடிக்கு பாடம் புகட்டுவதாக அமையுங்கிறது தான் என்னுடைய கருத்து. நன்றி.